I'm going to discuss 4 profitability ratios. Profitability ratios la 5 இருக்கு, அதுல 4 பார்க்க போறேன். ஒன்னு gross profit ratio, இன்னொன்னு operating cost ratio, இன்னொன்னு operating profit ratio, லாஸ்ட் வந்து net profit ratio. உங்களுக்கு சில விஷயங்கள் ஆட் பண்ணும்பாங்க, சில விஷயங்கள் மைனஸ் பண்ணுங்கன்றாங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றி எழுத போகிறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் நத்திங் பட் ஓகே காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் மைண்டில் ஈஸியாக வச்சுங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை ஆட் பண்ணுங்கள், கிரெடிட் சைடில் இருக்கிற ஐட்டத்தை லெஸ் பண்ணுங்கள். ஜிபி சேல்ஸ் தவிர, சேல்ஸுக்கும் ஜிபிக்கும் உள்ள உறவு தான் அதர் ஐட்டம்ஸ், ரைட்? அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், கிரெடிட் சைடில் இருக்கிறத லெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சேல்ஸ் தான் நமக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் சேல்ஸு டு ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், டைரக்ட் வேஜஸ் அண்ட் ஈவன் கேரேஜ் இன் வாட் எவர் இட் மே பி. இந்த சைடில் வந்து க்ளோசிங் ஸ்டாக். ஃபைனலி யூ கெட் த ஜிபி, ரைட்? இந்த சேல்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஐட்டத்தோடைய பேர், இந்த ஃபுல் செட்டோடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த சேல்ஸ்லேருந்து இந்த பிளாக் நம்ம லெஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ஜிபி கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ஸ்டாக் இப்போ பாருங்கள், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் நமக்கு என்னென்ன வரப்போகுது? நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபெமிலியராக இருந்தால் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சேல்ஸ் தான் நமக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்? பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேசஸ் ஒன் ஆஃப் தி காஸ்டஸ், ரைட்? பர்ச்சேசஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஹவ் டேக்கன் தி பர்ச்சேசஸ். இன்னர் காலத்தில் வேல்யூ போட்டுக்கிறேன். பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். செகண்ட் என்ன எடுத்துக்கணும்? ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 100 இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 120 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 100 கூட்டணும், 120 கழிக்கணும். அப்படிலாம் என்ன பண்ணலாம்? இதை அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடில் 20 இருக்கா இல்லையா? 100 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 100 கேன்சல் பண்ணிட்டீங்க, இங்கே 100 கேன்சல் பண்ணால் 20 இருக்குது. டெபிட் சைடில் இருக்க வேல்யூவில் கிரெடிட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்டாக்கில் ஏற்படுற சேஞ்சஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 140ஆகவும் க்ளோசிங் ஸ்டாக் 100ஆகவும் இருந்தால் கேன்சல் பண்ணிங்கன்னா மிச்சம் வந்து உங்களுக்கு டெபிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் இருக்குது, டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் மிச்சம் இருக்குது, ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ வாட் யூ ஹேவ் டு டு? யூ ஹேவ் டு ஆட் ஆர் லெஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. இது செகண்ட் ஐட்டம். ஸோ ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நான் இதை டீச் பண்ணியிருக்கிறேன். சேல்ஸ் மைனஸ் இந்த பிளாக், இந்த பிளாக் எது? பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைரக்ட் வேஜஸ் இருந்தால் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். கேரேஜ் இன் இருந்தால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ வேஜஸ், எஸ்பெஷலி டைரக்ட் வேஜஸ் யூஸ்வலாக ட்ரேடிங்கில் வரும், அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனி அதர் ஐட்டம்ஸ் இருந்தால் அப்படின்னு நான் ஸ்பேஸ் விட்டுட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து அவுட்டர் காலத்தில் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும்? சேல்ஸ் இருந்து லெஸ் பண்ண வரது என்னது? கிராஸ் ப்ராஃபிட். அவ்வளோதான். ஸோ திஸ் ஐட்டம் இஸ் கால்ட் கிராஸ் ப்ராஃபிட். திஸ் ஐட்டம் இஸ் கால்ட் கிராஸ் ப்ராஃபிட், ரைட்? ஸோ இப்போ ட்ரேடிங் ஐட்டமில் இருக்கிறது தான், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளாக்கில் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. செகண்ட், கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை நான் 3 விதமாக நான் பிரிக்க போகிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படிலாம் பிரிக்க போகிறேன்னு சொன்னால் ஜிபி ஹேஸ் கம் ஹியர், ரைட்? ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஜிபி வந்துருச்சு. இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரப்போகுதுன்னா 2 ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது அட்மின் சம்பந்தப்பட்ட செலவுகள், செல்லிங் சம்பந்தப்பட்ட செலவுகள் வருது, சரிதானே? ஸோ அட்மின் சம்பந்தப்பட்ட செலவுகள், செல்லிங் சம்பந்தப்பட்ட செலவுகள். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் லெக்சரில் நான் சொல்லியிருக்கிறேன், அவர் இன்டென்ஷன் ஆஃப் ரன்னிங் சிங்கர் அகாடமிஸ் டு எஜுகேட் அண்ட் earn the money. ஸோ அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நாங்கள் இன்கர் பண்ணுறோம். திடீர்னு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, சார் இடம் சும்மா இருக்குல்ல, சண்டே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு 1 hour நாங்கள் வி ஹேவ் அ மீட்டிங் அப்படின்றாங்க. ஓகே சார் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன்.
வந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு போனாங்க. ஒரு 2000 ரூபா கையில் கொடுத்துருப்பாங்க. சார் இந்தாங்க சார் ரெண்ட்டுக்கு வச்சுக்கன்ட்டு. அவங்க யூஸ் பண்ணிட்டு போன இடத்துல ஃபுல்லாக குப்பையாக போயிடுச்சு. அதுக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணேன். அப்போ இது வந்து என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. என்னுடைய இன்டென்ஷன் இல்லாமல் சில வருமானங்கள் வரவு வரும், செலவும் வரும். அந்த பார்ட் வில் ஆல்சோ பி கம்மிங் ஹியர். அதில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு சொத்து வச்சுருக்கிறேன், அந்த சொத்து இப்போ பயன்படலை, விற்கிறேன். அதில் எனக்கு ப்ராஃபிட் வரலாம், லாஸும் வரலாம். அந்த ஐட்டம். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆர் எனி அசெட், கெயின் ஆன் சேல் ஆஃப் எனி அசெட்ஸ் இருக்கலாம், எனி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கலாம். இது ஒன்று. என்கிட்ட சொந்த பணம் இருந்தால் போட்டு நான் தொழில் செய்யலான்னு, என்கிட்ட சொந்த பணம் இல்லையே. அப்போ சொந்த பணம் இல்லைன்னா கடன் வாங்கி போடுறேன். கடன் வாங்கி போட்டு நான் வட்டி கொடுக்கணும். இன்னொருத்தர் கடன் வாங்கி போடல, சொந்த பணம் அவர் வட்டி இல்லை, நான் கடன் வாங்க வேண்டியதாக போச்சு, எனக்கு வட்டி இருக்குது. அப்படின்னா நான் கட்டுற வட்டி தொழிலுக்கான வட்டி இல்லை, என்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக, ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக, என் தொழிலுக்கு தேவையான பணத்துக்கு, கேபிட்டலுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வாங்கின கடனுக்கு கொடுக்குற வட்டி ஆப்ரேஷன்ஸ் கிடையாது. நான் என்ன செய்கிறேனோ அதுக்கான கடனுக்கான வட்டி கிடையாது. எனக்கு தேவையான முதலுக்கு வாங்கின பணம். என்கிட்ட சொந்த பணம் இருந்துச்சுன்னா கட்டியிருந்திருக்க மாட்டேன்ல, அதனால் பேர் இன்ட்ரெஸ்ட். அது பேர் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ். தட் மே பி நேம்ட் அஸ் ஃபினான்ஸ் காஸ்ட். வட்டி கொடுக்குறதெல்லாம் ஃபினான்ஸ் காஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஹோப் ஸோ யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜிபி அதர் இன்கம் வந்துருச்சு. இதெல்லாம் செலவு போக வர்றது நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன கொடுக்கணும்? டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ டேக்ஸ் கொடுக்கணும். டேக்ஸ் கொடுத்தது போக த ப்ராஃபிட் வாட் யூ கெட் இஸ் கால்ட் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், NPAT அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த P&L கொண்டு 3 பிளாக்காக பிரிக்கிறேன். 3 பிளாக்காக, அதாவது இது ஒரு பிளாக்குங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிளாக், திஸ் இஸ் செகண்ட் பிளாக், ஓகே, திஸ் இஸ் செகண்ட் பிளாக், திஸ் இஸ் தேர்ட் பிளாக். ஓகே, இந்த மாதிரி 3 பிளாக்காக பிரிச்சிட்டேன். இல்லைனா இது தேர்ட் பிளாக், திஸ் இஸ் தேர்ட் பிளாக். தட்ஸ் அல்டிமேட் ரிசல்ட். 3 பிளாக்காக பிரிச்சிட்டேன். இப்போ சொல்லுங்கள், இந்த 3 பிளாக்கில் இருக்கக்கூடிய ஐட்டங்களில் எது நான் செய்கிற தொழிலுக்காக இந்த செலவு செஞ்சே ஆக வேண்டியது இருக்குது? ஆஃபீஸ் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். இது சொத்து. சொத்து நான் சரியாக வாங்கலைங்க, அது சரியில்லை, விற்கிறேன். அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. சொத்து வாங்கி விற்கிறது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. சொத்து வந்து பை ப்ராடக்ட். நான் மெயினாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் வாங்கின சொத்து எனக்கு தேவைப்படலாம், விற்று அதில் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். பட் மை இன்டென்ஷன் இஸ் நாட் தட். ஆப்ரேஷன் அர்த்தம் இந்த பிஸ்னஸ் எந்த பர்பஸுக்காக ஆப்ரேட் பண்ண போகிறேன்னு ஆரம்பிச்சனோ அந்த பர்பஸ்லேருந்து வருமானம் வந்ததை பற்றி தான் இங்கே நான் பேசுகிறேன். அந்த வருமானத்தில் இருக்கிறதா நான் இங்கே பேசுகிறேன், ரைட்? அப்படி பார்த்தோன்னா இது ஆப்ரேட்டிங் காஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான். இதுவும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான். இது பேர் அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு வச்சுக்கலாம். OOC, அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஃப்ரம் த கிராஸ் ப்ராஃபிட் I am going to deduct these two. எது இந்த பிளாக்ல இருக்கக்கூடியது. இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணணும்னா இந்த செலவு கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறது ஆப்ரேட்டிங் காஸ்டஸ். இது என்னென்ன இருக்குது? அட்மின் காஸ்ட், அட்மின் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் அண்ட் distribution expenses nu போட்டுக்கிறேன். So we have the other expenses called selling and distribution expenses, right? So these are the 2 expenses. இந்த 2 எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து நம்ம இதுலேருந்து டிடெக்ட் பண்ணிட்டோம்னா வேல்யூ வாட் யூ கெட் இஸ் கால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சரிதானே? அதாவது இந்த பிளாக்கும் சேர்த்தோம்னா இதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இந்த தொழில் செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த செலவு மட்டும் லெஸ் பண்ணிட்டோம்னா, அந்த செலவு இந்த செலவு சேர்த்துட்டோம்னா அது பேர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இஸ் இட் ஓகே? ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த P&L கொண்ட 3 பிளாக்காக பிரிச்சிருக்கிறேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பிளாக்கை நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறோம். தேர் மே பி அதர் பிஸ்னஸ் இன்கம், பிஸ்னஸ் சம்மந்தப்படாத இன்கம் வரலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்படாத எக்ஸ்பென்சஸ் நஷ்டங்கள் வரலாம், ப்ளஸ் ஃபினான்ஸ் காஸ்ட் வரலாம். இந்த 3த்தையும் நம்ம டிடெக்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் see here. ஸோ இப்போ இந்த பார்ட் ஜிபிலேருந்து இந்த பார்ட் லெஸ் பண்ண பிறகு வர்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ we have arrived that. அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்? இதை நான் ஆட் பண்ணுறேன், இது 2 லெஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆட் இதுலேருந்து அதர் இன்கம்னு என்ன அர்த்தம்? இந்த பிஸ்னஸ் சம்பந்தம் இல்லாத வருமானங்கள். சும்மா இருக்கிற இடத்த வாடகை விட்ட கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு சொன்னாலே அது மாதிரி சும்மா இருக்கிற பணத்தை 3 மாதத்துக்கு அப்புறம் தேவை அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சா ஒரு வட்டி கிடைக்கல. அது தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன் டு ஜென்ரேட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ அதர் இன்கம்.
other income add பண்ணிக்குங்க. So you have to add minus other expenses like loss on sale of fixed assets மாதிரியான ஐட்டங்கள் லெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் காஸ்ட் ஏதாவது இருந்தால் that should also be deductible. ஃபினான்ஸ் காஸ்ட் இருந்தால் அதையும் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கணும். இந்த மூணையும் நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா the value what you get is taxக்கு முன்னாடி is called net profit before tax. Net profit before tax. I hope so you could understand. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நம்ம லெஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கிறது டேக்ஸ். இப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம டேக்ஸை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ we can deduct the tax from this. ஸோ மைனஸ் tax provision or tax expenses நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ we can deduct the tax expenses. லெஸ் பண்ணிட்டீங்கன்னா the final value what you get here is called net profit after tax. Net profit after tax. I hope so could understand the way of calculating the format. இந்த மாதிரி நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டிங்கன்னா ஒரு சௌரியம் என்னென்னா தேவையானது அப்படி டக்குன்னு எடுத்து போட்டுகிட்டே வரலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஒரு கோஹெரன்சி இருக்குது. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோஹெரன்சி இருக்குது. ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய சேல்ஸை மீன் பண்ணுறாங்க. அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து செய்கிற செலவுகளை நம்ம லெஸ் பண்ணோமா இல்லையா? டெபிட் ஐட்டம்ஸ் மைனஸ் கிரெடிட் ஐட்டம்ஸ், அதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். லெஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து P&L அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை 3ஆக பிரிக்கிறோம். தொழில் சார்ந்த செலவுகள், தொழில் சாராமல் எதிர்பாராமல் வரக்கூடிய வருமானம் செலவுகள் அண்டு ஃபினான்ஸ் காஸ்ட். இதை நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வரதுலேருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 பிளாக்காக பிரிக்கிறேன். அப்போ தொழில் சார்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரெண்டையும் சேர்த்துட்டேன். தொழில் சார்ந்தது. இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொழில் சார்ந்த செலவுகள் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஆப்ரேட்டிங் காஸ்ட். இதுக்கு பேர் ஆப்ரேட்டிங். இதையும் சேர்த்து ஆப்ரேட்டிங். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செஞ்ச செலவுன்னு அர்த்தம். ஆப்ரேட் பண்ணதுக்கு செஞ்ச செலவுன்னா அந்த செலவு போக மிச்சம் இருக்கிறது இதை ஆப்ரேட் பண்ணதுனால எனக்கு கடையில் கிடைச்ச லாபமாக தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். தட் வில் பி கால்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து தொழில் சம்பந்தம் இல்லாத அதர் இன்கம், அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஃபினான்ஸ் காஸ்ட் எல்லாம் நம்ம லெஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறோம். வரது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதுலேருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஊதி தட்டு போயிடலாம். அந்த ஃபார்மேட் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். இன் அட்வான்ஸ் வெர்ஷன் வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அட் த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இந்த படிக்கணும்னு ஆர்வம் வரணும். அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பேஜுக்கு மேலே நம்ம பிரேக் பண்ணி எழுத முடியும். ஸோ தட் யூ வில் கெட் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அந்த கம்பெனி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களால் சொல்ல முடியும். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ரேஷியோ அனாலிசிஸ், ரைட்? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13. ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்னென்னா இல்லஸ்ட்ரேஷன் 13. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ சேல்ஸ் ஜிபி பை சேல்ஸ் தான். ஜிபி கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸுக்கு என்ன பேர்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் that you can represent in பர்சன்டேஜில் சொல்லலாம், ரைட்? இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1 lakh கொடுத்துருக்குறாங்க. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு தெரியும். நியூமரேட்டர் வேல்யூ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்ச்சேசஸ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஜிபி வேணும். டக்குன்னு இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 1 lakh. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்றது இது 3 சேர்த்து தான். இந்த 3 சேர்த்து 18 சொல்லிட்டான். பர்ச்சேசஸ் இங்கே இருக்குது, ரைட்? பர்ச்சேசஸ், சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, வேஜஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த 80. நமக்கு 80 தெரியுமே. அப்போ 1 lakhலேருந்து 80 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? கிராஸ் ப்ராஃபிட். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எடுத்து எழுதுங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு ஜிபி அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதலாம். அஃப்கோர்ஸ் பர்ச்சேசஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இட் செல்ஃப் இன்க்ளூட்ஸ் வாட்? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் 62,500. பேலன்ஸ் இருக்கிற 17,500 மேபி சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி வேஜஸாக இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவையான ஜிபி கிடச்சிருச்சு. ஜிபி 20,000 rupees. ஸோ 1 lakh 20,000 divided by 1 lakh is equal to 20%. ஸோ illustration 13 is over. இந்த ஒரு ஃபார்மேட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். எந்த ட்ரபிளும் கிடையாது. Now let me go for the illustration number 14. illustration 14 நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ
let's see. In illustration number 14, I am going to solve the operating cost ratio. Operating cost ratio ன்னு அர்த்தம் cost of revenue from operations இந்த ரெண்டு ஐட்டம் admin and selling and distribution ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்து cost of operation நம்ம சொல்லலாம். சரியா? என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? revenue from operations, of course revenue from operation. எனக்கு என்ன வேணும்? cost வேணும். காஸ்ட்னா இது சேர்த்து வரணும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு 8 lakhsன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் 8 lakhs. சாரி, திஸ் இஸ் 8 lakhs. ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வரேன். ரைட். அதர் இன்கம் இடம் எங்கே வருது உங்களுக்கு? அதர் இன்கம் இங்கே வருது இல்லையா? வேணா போடலாம், தேவையில்லை, வேணா போட்டு வச்சுக்கிறேன். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் எங்கே வரணும்? இங்கே இருக்குது, 4,50,000 வரணும். அண்டு சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஓகே, ஸோ உங்களுக்கு க்ளோசிங் இன்வென்ட்ரி ஜாஸ்தி இருந்தால் மைனஸில் வரும். ரைட், ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். எம்ப்ளாயி பெனிஃபிட் காஸ்ட். எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றாவது நம்பர் பாருங்கள். இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஒன்றாம் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வேஜஸ் இருக்குது, சேலரிஸ் இருக்குது. இதில் ட்ரேடிங்கில் என்ன வரும்? டைரக்ட் வேஜஸ் மட்டும்தான் வரும், விச் இஸ் 10,000 rupees. அதுதான் 10,000 நம்ம இங்கே போடணும். ரைட், ஓகே, தட் வில் பி 10,000. அடுத்தது அப்போ சேலரி எங்கே சார் வரும்? நம்ம பார்க்கலாம். சேலரி எங்கே வரணும்? அது P&L அக்கௌண்ட்டில் வரணும். P&L அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஐட்டம் தான் அட்மின், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சேலரின்னு நான் போடலை, வேணா நீங்கள் போட்டுக்கிற சேலரிஸ். அட்மினுக்குற சேலரிஸ் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஸோ இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? 12,000 rupees. 12,000 அந்த ஃபார்மேட்டில் இதை ஒன்று சேர்த்துங்க. மறந்தாலும் உங்களால் கெஸ் பண்ண முடியும். இது ஓவர். அண்ட் இந்த 68,000 அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, அதர் எக்ஸ்பென்சஸில் அட்மின் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. அட்மின் வந்து ஒரு 20, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது? அது ஒரு 28 இருக்குது. ரைட், ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 4,50,000 minus 40, 4,10,000 plus 10, 4,20,000. அப்போது 8 lakhsலேருந்து 420 போயிடுச்சுன்னா 3,80,000 இஸ் ஜிபி. ஓகே, 3,80,000 இஸ் ஜிபி. கிளியர்? அண்ட் தென் உங்களுக்கு அட்மின் போட்டாச்சு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டாச்சு, சேலரிஸ் போட்டாச்சு. ஆனால் இது லாஸ் ஆன் சேல். லாஸ் ஆன் சேல்ஸ்னால் பிஸ்னஸ் சம்பந்தம் இல்லாதது. மீன்ஸ் இன்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் நாட் தேர் அப்படின்னா இங்கே போட்டுக்கிறேன். லாஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது? 20,000 rupees இருக்குது. நான் இங்கே போட்டுக்கிறேன். திஸ் வில் பி ஹியர். ஓகே, நேரடியாக இங்கே போட்டுக்கிறேன். இங்கே கூட போட்டுக்கலாம். அதர் இன்கம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு. அப்போ இதோடைய டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 40, 60 வருது. ஸோ 380லேருந்து 60 நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 320 you get the balance. This is nothing but operating profit. This is nothing but operating profit here. I hope so you can understand the calculation of operating profit here. மற்ற விஷயங்கள் தேவைப்பட்டால் போடலாம், அஃப்கோர்ஸ் இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இது வந்து 40,000 இருக்குது. யூ கேன், இது எவ்வளோ வருது? 380 minus 60. அதர் இன்கம் வந்து ப்ளஸ், இது மைனஸ். அப்படின்னா இது ப்ளஸ், இது மைனஸ். இது ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க, இதை மைனஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது மைனஸ். அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து நமக்கு 3,20,000 வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஐ ஹேவ் டு கேல்குலேட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு என்னது? இந்த அமௌண்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் நம்ம சேர்த்தோம்னா அதான் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ரைட்? ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, operating cost ratio is equal to operating cost divided by revenue from operation. Okay, நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு? 420 plus 60, 4,80,000. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 8 lakhs இருக்குது. So 8 lakhs in percentage, you can represent that in percentage. So 60% will be the operating cost ratio here. Operating cost ratio 60% ஆக இருந்தால் operating profit வந்து balance இருக்கணும், அதாவது 40% ஆக நமக்கு இருக்கணும். I hope so you could understand this. So correct. So operating cost 60 ஆக இருந்தால் operating profit இதில் 100லேருந்து கழிச்சிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இல்லையா? இந்த ப்ராஃபிட்டையும் இந்த காஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னா அதானப்பா 8 lakhs. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ வி காட் த ஆன்சர் ஃபார் தி இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14. ரொம்ப ஈஸி. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14. ஓகே, ரொம்ப ஈஸி. பட் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மேட் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம்.
Let's see the illustration number 15. Illustration number 15 la you have to find out the operating profit. You have to find out the operating profit for the illustration number 15. Let me work out that here. So illustration 15 la we have to calculate operating profit. Operating profit ku enna formula? Operating profit ratio. Profit ratio. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்க operating profit divided by revenue from operation. This is the formula for this, revenue from operation. Right, so you can represent that in percentage. First case la வந்து உங்களுக்கு revenue from operations கொடுத்துட்டாங்க, operating profit டைரக்டா கொடுத்துட்டாங்க, ஒரு டென்ஷனும் கிடையாது. case 1. So operating profit being 1,50,000 and revenue from operations 10 lakhs அப்படின்னா இதை பர்சன்டேஜில் சொன்னால் 15% ஆன்சர் வந்துருச்சு. செகண்டில் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. கேஸ் 2ல் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 15 lakhs revenue from operation minus cost from operation வந்து 10 lakhs. அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். தென் யூ ஹவ் டு அப்ளை த சேம் ஃபார்முலா செகண்ட் கேஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பீயிங் 5 lakhs டிவைடட் பை ஆப்ரேட்டிங் revenue from operation வந்து 15 lakhs. So you represent that in percentage. 33.33% will be the answer for the case 2. Is it clear? Operating cost revenue from operations case 2. Okay, 3 lakhs. Okay, I will just make a correction. This is not 10, this is 12. Book answer 12 irukku, I missed that. 12 lakhs அப்படினா இது 3 lakhs. Rest will be the same, sorry. So numeratorல 3 lakhs divided by 15 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 20% வருது. This is the case 2. Now I am going to discuss the case 3. Case 3 solve பண்ணும்போது case 3 வரும்போது revenue from operations 20 lakhs ன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஃபியூஷன்ஸ் வரும்போதெல்லாம் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 20 lakhs, இது 20 lakhs, ரைட். அண்டு கிராஸ் ப்ராஃபிட் 30% அண்ட் ரெவன்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 30%, ரைட். ஸோ அப்படின்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட் இந்த இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்னா 30% இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா 20 lakhs into 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 6 lakhs வருது, ரைட். அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐம் கோயிங் டு ரீரைட் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஹியர். நான் இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபார் த கேஸ் 3 கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஷார்ட்டாக எழுதுகிறேன், இடம் இல்லை. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 30% சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 30. ஜிபி எனக்கு தெரியாது, ஆனால் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் ஹவு மச்? 20 lakhsன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜிபியை மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த கேஸில் ஜிபி இஸ் ஈக்குவல் டு என்னது? அந்த சேலில் போகும்போது 20 lakhs இன்ட்டு 30%. That's how I arrived this value, 6 lakhs. Then revenue from operations, okay, operating expenses 4 lakhs. அது இல்லாமல் other operating expenses, this 4 lakhs is nothing but other operating expenses. Actually otherங்கிறது இருந்திருக்கணும், கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ 20 lakhsல ஒரு 14 lakhs வந்து என்ன இருக்கணும்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இதுவும் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான். அது இல்லாமல் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் இந்த 3 ஐட்டங்களும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்றா? 4 lakhs இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் ஹவ் யூ கேன் calculate. அப்போ 6 lakhsலேருந்து 4 lakhs நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா the value what you get here is called 2 lakhs. That 2 lakhs is the operating profit. I hope so you could understand. So இந்த இடத்துல புக்கில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருந்துருக்கணும்னா அதர் ஆப்ரேட்டிங். கோர் ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அது தவிர
இந்த பிளாக் admin selling and distribution salary இருக்கு இல்லையா, அதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். இது அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அது கோர் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஆப்ரேஷன்ஸ், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். அப்போ இந்த 20 lakhsல இது 6 lakhsன்னு சொன்னால் ஜிபி, அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் 4 lakhsன்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2 lakhs. Now you can easily find out the ratio. So ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ வந்து அதான் தெரியுமே நமக்கு. நேராக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பீங் 2 lakhs டிவைடட் பை revenue from operations வந்து 20 lakhs. You represent that in percentage, which is equal to 10%. We got this value. I hope so you could now understand. Then the last question here, illustration number 16. I'll try to finish up the illustration number 16 now. So illustration 16 நான் solve பண்றேன், கவனிங்க. So illustration 16. In illustration number 16, you have been given what you have to do, you have to find out the net profit ratio கண்டுபிடிக்கணும். Net profit ratio கண்டுபிடிக்கும் போது again the format will work you. Revenue from operations 3.5 lakhs. Revenue from operations 3.5 lakhs. And cost of revenue from operations, அதாவது இந்த எல்லாமே சேர்த்து 1,50,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3.5 lakhsல 1.5 lakhs போச்சுன்னா 2 lakhs will be the gross profit. And administration expenses 50 கொடுத்துருக்குறாங்க. And selling expenses வந்து ஒரு 10,000 கொடுத்துருக்குறாங்க. So from the 2 lakhs you have to deduct, these are the items. இந்த ஐட்டத்தெல்லாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கணும். 2 lakhsலேருந்து 60 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1,40,000. I hope so you could now understand the calculations of 1,40,000. Right, 16th question. What more information? Of course, no other information is given. Other income இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க net profit after tax நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 1,40,000 தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் டேட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரும்போது illustration 16க்கு net profit ratio is equal to net profit after tax divided by revenue from operation. So net profit after tax into 1,40,000 divided by revenue from operations 3.5 lakhs. You can represent that in percentage. 2 times and 5 times. So 40% is the answer here. I hope so you could now understand the calculation of profitability ratios except return on investment. தவிர மிச்ச எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட் போட்டிங்கன்னா எது ஆட் பண்ணலாம், எது ஆட் பண்ண வேண்டாங்கிறது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும்.